ஸோ இன்னொரு பக்கம் வந்து நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணது தோனியோட ஒரு ஒரு ஃபேரி டெய்ல் ஒரு ஃபேர்வெல்லாக இருக்கும் இந்த சீசன். அது மேலே இருக்கிற ஃபோக்கஸை கம்மி பண்ணிக்கலாம் இல்லையா? வருஷம் இது ஒரு தனி நபர் மேலே ஒரு ஃபோக்கஸை போட்டுட்டு அவருடைய ஃபேரி டெய்ல்னு அவரு கொஞ்சம் இங்கே விட்டுருங்க. இங்கே டீமுக்கே ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஏன்னா அதோட இந்த அளவுக்கு ஹேட் அவருக்கு எந்த சீசன்லுமே எனக்கு தெரிஞ்சு வந்ததா தெரியல. இப்போ இவங்களே இன்னும் ஒரு 2 மேட்ச் என்ன சொல்றேன்னா, நீங்க அளவுக்கு மேல ஒருத்தர் தூக்கி தலைக்கு மேல வச்சு கொண்டாடவும் தேவையில்ல, ஒரேடியா தூக்கி போட்டு மிதிக்கவும் தேவையில்ல இல்லையா? ஓரளவுக்கு பேலன்ஸ்டா இதையும் பார்க்க தெரிஞ்சு அதையும் பார்க்க தெரிஞ்சாலே உங்களால இதை அணுக முடியும்னு நினைக்கிறேன். தோனி பழைய தோனி கிடையாது. அவர் நீங்க 12வது ஓவர்ல ஐ ஹோப் ஹி ப்ரூவ்ஸ் மீ ராங். பட் 12வது ஓவர்ல 13வது ஓவர்ல இறங்கி 30 பால்ல 70 80 அடிக்கக்கூடிய தோனி இப்போ இருக்காரா அப்படின்னு எனக்கு தெரியல. அப்படி இருந்தா நம்ம அதற்கான அடையாளங்கள் ஏற்கனவே கவனிச்சிருப்போம். அதுக்கான வாய்ப்புகளும் அவருக்கு கிடைக்குது. மேபி போன விக்கெட் கொஞ்சம் கஷ்டமான ஒரு விக்கெட். உண்மையை சொல்ல போனா 120 அடிக்க வேண்டிய ஒரு விக்கெட் தான் அது. பட் இது நம்ம போலிங் அப்படின்ற ஒரு பிரச்சனையை விட நான் சத்தியமா டிசி பேட்டர்ஸ்க்கு தான் அந்த கிரெடிட் கொடுப்பேன்.